ஹாய், வெல்கம் டு ஜஸ்பி vlogs. சைனா வந்து நானும் நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துருக்கேன். ஆனால் நான் ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சி ரொம்ப நாளாக விஷ் லிஸ்ட்டில் வச்சுருந்த ஒரு பிளேஸ்க்கு தான் இந்த சண்டே போய் பார்க்க போகிறோம். ட்ராவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால மார்னிங்கே நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு ஒரு போகிற வழியில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை அங்கேயே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேப் போடும்போது ஃபஸ்ட்டு மெட்ரோவில் போகணுன்னு போட்டிருந்தது. ஸோ 2 பேரும் மெட்ரோ ஸ்டேஷன் போய் இறங்கிட்டோம். எங்கள் பேக்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டா கியூஆர் காமிச்சிட்டு கேட் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்துட்டோம். எந்த லைன் போகணுன்னு மேப்பில் செக் பண்ணிவிட்டு எஸ்கலேட்டரில் கீழே இறங்கிட்டோம். எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் மேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் எந்த லைனில் போயிட்டு ஜாயின் லைன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நாங்கள் போக வேண்டிய இடம் இதுதான். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய டெசிக்னேஷனுக்கு 2 பஸ் மாதிரி போக வேண்டியது இருந்தது. ஆமாங்க, நாங்கள் இருக்கிறது சென்சன். நாங்கள் போக வேண்டிய இடம் டுங்குவான். சென்சனுக்கும் டுங்குவானுக்கும் இன்னும் ட்ரெயின் ரூட் கனெக்ட் பண்ணாததுனால நாங்கள் பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருந்தது. அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸை டைரெக்டாக அந்த இடத்துக்கே வர சொல்லிட்டோம். இன்னும் ஒன்றுத்தையும் காணும். ஆமாம் சார், போயிட்டுருக்காரு. ஆமாம் சாப்பிடாதா? காக்குது. ஆமாம் சாப்பிடு. ஆமாம் சாப்பிடுவோம். முன்னாடியில் இந்த ஃபோட்டோவுக்கு வந்து குமியும் போடுறாங்கல்ல. ஆமாம், மஞ்சு கலர். அதனால ஆமானால அதை சாப்பிடுங்க. நம்ம இப்போ வந்திருக்கிறது டுங்குவானில் இருக்க ஃபூராங் டெம்பிள். வெல்கம் டு அவர் ஃபர்ஸ்ட் டெம்பிள் விசிட் இன் சைனா. என்ட்ரன்ஸ்லேயே ஊதுபத்தி கேண்டில்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஷூலாம் போட்டுக்கலாம். சர்ச் மாதிரி தான். தெரியுதா நம்ம கோயிலில் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு? இங்கேயும் நம்ம ஊரில் கும்பிட்ற மாதிரியே தான் கும்பிடணும். என்ன ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்னா இங்கே நீல் டவுன் பண்ணி கும்பிடணும். இந்த காடை பார்க்குறப்போ நம்ம ஊரில் எனக்கு முருகர் தான் ஞாபகம் வந்தது. ஒரு சில டெம்பிளில் ஈவன் விநாயகர் கூட பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பட் நான் இந்த டெம்பிளில் எதையும் பார்க்கல. எல்லா சாமியும் பார்த்துட்டே வரும்போது ஒரு இடத்துல நல்ல பெயிண்டிங்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தா அது வந்து குட்டி குட்டியாக ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னா எல்லா கோயிலுக்கும் ஸ்தல வரலாறுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு. அதை வந்து ஸ்டாச்சுவாக ரெடி பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வரையும் போய் பார்க்கறதுக்கு பர்மிஷன் இல்லை. பட் எங்களை உள்ளே விட்டு ஈவன் பிரசாதமாக ஃப்ரூட் எல்லாமே கொடுத்தாங்க. இது கோல்டன் ஃப்ராக் வந்து வெல்த்துக்கான். நல்லதுதான். இதுதானே போதி தர்மர் சொல்லுவாங்க.
டெம்பிளுக்கு உள்ளவே வந்து உங்களுக்கு ஆன்டிக் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஷாப் இருந்தது. நாங்களும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இங்கே இருக்கிற இந்த திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் பீப்புள்ஸ் அதிகமாக வியர் பண்ணுறது. இது எல்லாமே ஒரிஜினல் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸில் வந்து பண்ணதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் எதுவும் வாங்கிட்டு வரல. பார்க்க அழகாக இருக்கானா எல்லாம் வாங்கணும் போல தான் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க. அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரியான சைனா பற்றின வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் பி விலாக்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.